நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். 12 முதல் 14 வயது சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தடுப்பூசி செலுத்துவது உறுதிப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் முகாமினை கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இவர்களுக்கு கார்பிவேக்ஸ் என்ற தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. புதுச்சேரிக்கு 56,400 கார்பிவேக்ஸ் தடுப்பூசி வரவழைக்கப்பட்டுள்ளது என்றும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தடுப்பூசி செலுத்துவது உறுதி செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுவை அருகில் வானூரில் முறையான அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 6 தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அதிகாரிகள் அதிரடி சீல் வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளமான தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இயங்கி வருகிறது. இந்த சுத்திகரிப்பு நிலையங்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாகவும் கிராம மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் சில வாரங்களுக்கு முன்பு பூத்துறை பஞ்சாயத்து தலைவர் உதயகுமாரின் தலைமையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி குடிநீர் கம்பெனியை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மோகன் உத்தரவின் பேரில் வானூர் அதிகாரிகள் சிவகுமார், நரசிம்மன், தாசில்தார் உமா மகேஸ்வரன், ஆரோவில் ஆய்வாளர் அன்பரசு ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் பூத்துறை பஞ்சாயத்திற்குட்பட்ட 6 தனியார் வாட்டர் கம்பெனிகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். அதிகாரிகளின் இந்த அதிரடி நடவடிக்கை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து PDO நரசிம்மன் கூறுகையில், முறையான அனுமதி இல்லாததால் 6 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சீல் வைத்துள்ளோம். மற்ற இடங்களில் உள்ள தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து வருகிறோம் என்றார். மேலும் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவை மகளிர் பேரவை சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பார்லிமென்ற செயலர் ஜான்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழு புதுவை மகளிர் பேரவை சார்பில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் பெண்கள் செயற்பாட்டு குழுவின் ஆண்டு விழாவும், புதுவை சக்தி விருது வழங்கும் விழா மற்றும் சேவை கழக சான்றிதழ் வழங்கும் விழாவும் என 4 விழாக்கள் ஒரு சேர சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் தமிழ் சங்க வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியானது மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சரின் பார்லிமென்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மூத்த மருத்துவ நிபுணர் நளினி, முனைவர் சரோஜா பாபு, ரெஜினா பேகம், வழக்கறிஞர் ரீனா, ஐஸ்வர்யா, மருத்துவ அதிகாரி உதயசங்கர், சுரேந்திரன், ஜோசப், கப்ரியல், நிர்மலா, வெற்றிவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
2 நாள் அரசு முறை பயணமாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லி சென்று அங்கு முக்கிய தலைவர்களை சந்தித்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் 2 நாள் அரசு முறை பயணமாக தலைநகர் டெல்லி சென்றார். அப்பொழுது அவருடன் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் அதிகாரிகளும் டெல்லி சென்றனர். பின்னர் டெல்லியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் மத்திய பிரதமர் அலுவலக அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார். தொடர்ந்து அவர் டெல்லியில் பாராளுமன்றத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதி வழங்குவது, காவல்துறை கோரிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தீவிர முயற்சியில் அண்ணா நகர் புதிய பால பணிகள் முடிக்கப்பட்டு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் மழை காலங்களில் மழை வெள்ளம் தேங்குவதை தடுக்க அண்ணா நகர் பகுதியில் சாலையின் குறுக்கே உள்ள குறுகிய கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தை பெரிதாக மாற்ற அரசு திட்டமிட்டது. இதற்காக அங்கு செயற்கையாக பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த 9ஆம் தேதி இரவு தொடங்கியது. இந்த பணிகளை கடந்த 13ஆம் தேதி முடிக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் வாகனங்களும், புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இந்திரா காந்தி சிலையை நோக்கி செல்லும் வாகனங்களும் மரப்பாலம் வழியாக திருப்பிவிடப்பட்டது. இதன் காரணமாக மரப்பாலம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சிரமம் அடைந்தனர். இந்த நிலையில் பாலம் அமைக்கும் பணியும் திட்டமிடப்பட்டபடி கடந்த 13ஆம் தேதிக்குள் முடியவில்லை. இதனால் நாள்தோறும் வாகன நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் இரவு பாலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு பகுதி பாலம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளது. அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இந்திரா காந்தி சிலையை நோக்கி செல்லும் வழியில் பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. அந்த பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படாவிட்டாலும் பொதுமக்களின் நலன் கருதி 15ஆம் தேதி காலை முதல் அந்த பாலத்தில் போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக மரப்பாலம் வழியாக செல்லாமல் வாகனங்கள் அண்ணா நகர் பாலம் வழியாக இயக்கப்பட்டது. இதனால் மரப்பாலம் பகுதியில் ஓரளவு நெருக்கடி குறைந்துள்ளது. இருந்த போதிலும் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் மட்டும் மரப்பாலம் வழியாக செல்கின்றது. இதனால் இந்திரா காந்தி சிலையிலிருந்து புதிய பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் பாதையில் தொடர்ந்து பாலம் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. ஆகவே அந்த பணிகள் முடிவடைய ஓரிரு நாட்கள் ஆகும் என்றும் தெரிகிறது. இருந்த போதும் பள்ளி, கல்லூரிகள், அலுவலகம் செல்வோர் நலன் கருதி தற்பொழுது பணி முடிந்து உள்ள பகுதி வழியாக ஆட்டோ, கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மட்டும் அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து புதுச்சேரி அரசின் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை நெல்லித்தப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரின் தீவிர முயற்சியில் அண்ணா நகர் புதிய பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிரதான கடற்கரையில் உருவாகும் கன்வென்ஷன் சென்டர் தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பழைய சாராய ஆலையில் புதிய கன்வென்ஷன் சென்டர் கட்டுமான பணிகள் விரைவாக நடந்து வருகிறது. அவை ஓரிரு மாதங்களில் நிறைவடைந்துவிடும். இதனை அரசு நடத்த முடியாத நிலையில் உள்ளது. எனவே அவற்றை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டம் உள்ளது. அதற்கு டெண்டரும் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இங்குள்ள அறைகள் அனைத்தும் கடல் பகுதியை பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்கி தர திட்டம் உள்ளது. இந்த இடம் பெருமளவில் சுற்றுலா பயணிகளை கவரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த கன்வென்ஷன் சென்டரில் 3 ஏக்கர் பரப்பளவில் தரைத்தளத்தில் 3000 சதுர மீட்டர், மேல் தளத்தில் 3000 சதுர மீட்டர் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அவற்றில் 14 தங்கும் அறைகள், கருத்தரங்கு கூடம், திறந்தவெளி கலையரங்கம் போன்றவை இடம்பெற்றுள்ளது. மேலும் விசாலமான கார் பார்க்கிங் வசதியும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 13 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இவ்வாறு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தென்னை மரங்கள் பராமரிப்புக்கு மானியம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரளாவை போன்று புதுச்சேரியிலும் தென்னை மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும். அதிக லாபம் தரக்கூடிய அளவில் தென்னை சாகுபடி விவசாயிகள் செய்ய வேண்டும். தென்னை மட்டைகளை துகள்களாக மாற்றி மரத்திற்கு உரமாக போடுவதற்கு எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
இதனை புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து விவசாயிகளும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் தங்கள் வீடுகளில் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வைத்துள்ளவர்களுக்கு மரத்தை பராமரிக்கவும் மேற்கொண்டு மரங்கள் வைக்கவும் வேளாண் துறை சார்பில் மானியம் வழங்கப்படும். புதுச்சேரி அரசு நர்சரி மூலம் இன்னும் 3 மாதத்தில் தென்னங்கன்றுகள் மானிய விலையில் வழங்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக சரியான சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வரும் கிருஷ்ணா நகர் மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் தீவிர முயற்சியின் காரணமாக தற்பொழுது ஒரே நாளில் புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது பெரும் பாராட்டு பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது கிருஷ்ணா நகர் பகுதி. இந்த பகுதி புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியாகும். ஆயிரக்கணக்கான வீடுகள் இங்கு உள்ளது. இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாகவே கிருஷ்ணா நகர் பிரதான சாலை உள்ளிட்ட அனைத்து தெருக்களும் மிக மோசமான நிலையில் இருந்து வந்தது. இதனால் இந்த குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரிகள், அலுவலகம் செல்பவர்கள் இந்த சாலை வழியாக வருவதற்கு மிகவும் சங்கடப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பார்லிமென்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் தீவிர முயற்சியின் பேரில் தற்பொழுது ஒரே நாளில் கிருஷ்ணா நகர் பிரதான சாலையில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் இந்த பணிகளை விரைவாக முடித்து தொகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒரே நாளில் பழுதடைந்த சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுத்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு கிருஷ்ணா நகர் பகுதி மக்கள் நன்றி பாராட்டி உள்ளனர். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி தொண்டர்களுடன் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படத்தை ப்ராவிடன்ஸ் மாலில் உள்ள ஒரு திரையரங்கில் கண்டு ரசித்தார். தி காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற தேசிய திரைப்படம் உலகம் முழுவதும் திரையிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சமூக அக்கறை உள்ள தி காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படம் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பல்வேறு திரையரங்குகளிலும் இந்த திரைப்படமானது தற்பொழுது திரையிடப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சியினர் புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மாலில் உள்ள ஒரு திரையரங்கில் இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சியினர் ப்ராவிடன்ஸ் மாலில் உள்ள ஒரு திரையரங்கில் சமூக அக்கறை கொண்ட இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த திரைப்படம் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது அவருடன் புதுச்சேரி மாநில பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூர் கன்வாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு மயான கொலை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கன்வாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு மயான கொலை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான மயான கொலை திருவிழாவானது பல நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்ற ரூபாய் நோட்டுகள், பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பலவற்றை வாரி இறைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா ஊர் முழுவதும் வலம் வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தேசிய தடுப்பூசி தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில சூரமங்கலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் சூரமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய தடுப்பூசி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் தடுப்பூசி விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. தலைமை மருத்துவ அதிகாரி மேனகா இதற்கு தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி ராஜேஸ்வரி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் இதில் முன்னிலை வகித்தனர். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் மேனகா பேசுகையில், தேசிய தடுப்பூசி திட்ட அட்டவணையில் உள்ள தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தையும் மற்றும் தடுப்பூசி போடும் கால இடைவெளி பற்றி விவரித்தார். குழந்தை பிறந்தவுடன் காசநோய் தடுப்பூசி, மஞ்சள் காமாலை பி, போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 6வது வாரம் பெண்டா தடுப்பூசி 1, போலியோ தடுப்பூசி 1, போலியோ சொட்டு மருந்து 1, ரோட்டோ வைரஸ் தடுப்பு மருந்து 1 வழங்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 10வது வாரம் பெண்டா தடுப்பூசி 2, போலியோ சொட்டு மருந்து 2, ரோட்டோ வைரஸ் தடுப்பூசி மருந்து 2 வழங்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 14வது வாரம் பெண்டா தடுப்பூசி 3, போலியோ தடுப்பூசி 2, போலியோ சொட்டு மருந்து 3, ரோட்டா வைரஸ் தடுப்பு மருந்து 3 வழங்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 9வது மாதம் தட்டமை, ரூபெல்லா தடுப்பூசி 1, வைட்டமின் ஏ வழங்கப்படுகிறது. குழந்தை பிறந்த 16 முதல் 24 மாதம் தட்டமை, ரூபெல்லா தடுப்பூசி 2, முத்தடுப்பூசி, போலியோ, வைட்டமின் ஏ வழங்கப்படுகிறது. 5வது வயதில் தடுப்பூசி 2வது டோஸ் வழங்கப்படுகிறது. குழந்தையின் 10வது வயதில் ரணஜனி, தொண்டை அடைப்பான் தடுப்பூசி போடப்படுகிறது. குழந்தையின் 16வது வயதில் ரணஜனி, தொண்டை அடைப்பான் தடுப்பூசி போடப்படுகிறது. இதேபோல கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ரணஜனி, தொண்டை அடைப்பான் தடுப்பூசி 2 முறை 1 மாத இடைவெளியில் வழங்கப்படுகிறது. மேலும் குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு தாய் கொடுக்கும் தாய்ப்பால், குறிப்பாக சீம்பால், குழந்தையின் முதல் தடுப்பூசியாக இருக்கிறது என்று மருத்துவர் மேனகா விரிவாக கூறினார். முன்னதாக கிராம செவிலியர் மாலினி வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செவிலியர் அதிகாரி பானுமதி நன்றி கூறினார். முன்னதாக கர்ப்பிணிகள், பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் தேசிய தடுப்பூசி விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.